இங்க ஒரு சின்ன பொண்ணு அவ வளர்க்குற ஒரு குட்டி கியூட்டான டிராகனோட தான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வரா. பட் அந்த குட்டி டிராகன் எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா அது மூக்குல இருந்து ஃபயர் வர ஆரம்பிச்சிடும். அங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னோல பொம்மை செஞ்சுட்டு இருக்க அதை பார்த்த குட்டி டிராகன் எக்ஸைட் ஆகி அதுல கேரட் வைக்க ஓடி போக பட் அது மூக்குல இருந்து ஃபயர் ஆகி அந்த பொம்மை உருகிடுது. இப்ப ஊருக்குள்ள சின்ன பசங்களாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்த அந்த குட்டி டிராகன் மறுபடியும் எக்ஸைட் ஆகி துள்ளி குதிச்சு அவங்களோட விளையாட வரும். பட் அப்பவும் அது மூக்குல இருந்து ஃபயர் வந்து அங்க உள்ள ஐஸ் எல்லாம் உருகி தண்ணியாகி அந்த இடமே நாசமாயிடுது. இப்ப கிறிஸ்துமஸ்க்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்த டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த டிராகனோட வாயில துணியை கட்டி கூட்டிட்டு வந்திருப்பா. அப்ப மூடி வச்சிருந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை ஓபன் பண்றாங்க. அதை பார்த்து எக்ஸிட் ஆகி டிராகன் மூக்குல வந்த ஸ்பார்க்ல கட்டி இருந்த துணி எரிஞ்சிடுது. அதனால அதுவே அதோட மூக்க மூடிக்க பட் காது வழியா ஃபயர் வந்து அந்த டெக்கரேஷன் எல்லாம் எரிஞ்சு போயிடுது. அதனால மொத்த ஊரும் அந்த டிராகன் மேல கோபத்துல இருக்காங்க. இதனால குட்டி டிராகன் வெக்ஸ் ஆகி ஓடி போய் அதோட இடத்துக்கு போய் கதவை சாத்திக்குது. அந்த சின்ன பொண்ணு சமாதானம் பண்ண வரா. பட் அது கதவை திறக்கல. இப்ப கிறிஸ்துமஸ்க்காக அந்த பொண்ணு ரொட்டி தயார் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வந்து கதவை தட்டி டிராகன் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அது எதுக்காகன்னு ஓபன் பண்ணி பார்த்தா டிராகனும் புரிஞ்சுக்குது. இப்ப செலிப்ரேஷனுக்காக ஊர் மக்கள்லாம் சர்ச்சில் சாப்பிடறதுக்காக ஒண்ணு கூடியிருக்காங்க. அங்க அந்த சின்ன பொண்ணு குட்டி டிராகனை கூட்டிட்டு வரா. இப்போ மறுபடியும் அதோட மூக்குல ஸ்பார்க் வர ஊர் மக்கள்லாம் பயந்து கீழே குனிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த குட்டி டிராகன் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா அந்த சின்ன பொண்ணு கொடுத்த ரொட்டிய அதோட மூக்குல இருந்து வர ஃபயர்ல சூடு பண்ணி கொடுக்குது. அதனால ஊர் மக்களும் அதை மன்னிச்சு கிளாப் பண்ணி ஏத்துக்கிறாங்க.